வாண்டியம்மா. வா ராணிமா. என்ன பண்ற? துணி துவைச்சுக்கிட்டு இருக்கேன். மருமகளை துவைக்க சொல்ல வேண்டியது தானே? தலைக்கு ஊத்தி இருக்கா, வகுறு வலிக்குதுன்னு படுத்திருக்கா, அதான் நான் துவைச்சு போட்டேன். தலைக்கு துணி நீ துவைச்சுக்கிட்டு இருக்க? ஏன் என் மகளுக்கெல்லாம் துவைச்சு போட்டேன். மக துணியை துவைக்கலாம், மருமக துணியை போய் துவைக்க முடியுமா? அது என்ன ராணிமா, மகளுக்கு துவைக்கலாம் மருமகளுக்கு துவைக்க கூடாது? இப்பயே நம்ம இப்படி பாகுபாடு பார்த்தோம்னா கடைசி காலத்துல அவ எப்படி நம்மள பாப்பா? என்ன இருந்தாலும் நம்ம மக தானே. புள்ளைய நம்ம செமந்து பாக்குற ராணிமா, மருமகளை செமக்கல, அவ்வளவுதான். மகளும் மருமகளும் நம்மளுக்கு ரெண்டு கண்ணு. ஒரு கண்ணை நல்லா பார்த்து ஒரு கண்ணை நல்லா பாக்கலன்னு வச்சுக்க, கடைசியில கண்ணு நம்மளுக்கு தான் போயிரும். சொல்றது உண்மைதான். நம்ம இப்ப மருமகளை மகளா பார்த்தா தானே நாளைக்கு வயசான காலத்துல நம்மள அம்மாவன்னு அவ பாப்பா. இங்க மருமகளும் நம்மளுக்கு மக மாதிரிதான். நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான். முன்கை நீண்டா தானங்க முழங்கை நீளும். உங்க மருமகளையும் மகளா நினைங்க, வாழ்க்கை பிரகாசமா இருக்குங்க. சரி வா, காப்பி வச்சு தரேன் வா. குடுக்கறது அன்பா இருந்தா கிடைக்கிறது அன்பா தான் இருக்கும்.